இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டில் எல்லா நாட்டு வீரர்களும் எல்லா டீம்லையும் விளையாடுவாங்க. யார் எந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னே தெரியாது, அவ்வளோ குழப்பமாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசியலை பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் எல்லா கட்சிக்குள்ளும் இருக்காங்க. யார் எந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு டெய்லி நியூஸை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கி இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய கட்சி மாற்றம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வடிவேலு ஒரு சினிமாவில் காமெடியாக சொல்லுவார், இருக்கும் கட்சியிலிருந்து இருக்கும் மேடையிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையும் ஒருத்தனுக்கு தான் இருக்குது அப்படின்னு வடிவேலு காமெடி மாதிரி இன்னைக்கு எல்லாரும் தைரியமாக கட்சி மாறிட்டே இருக்காங்க. மக்கள் அளித்த தீர்ப்பு மதிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏடிஆர், அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 2014 2022 வரைக்குமான இந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக எவ்வளவு பேரை தன்னுடைய கட்சியில் எல்லா கட்சியும் உடைச்சு சேர்த்துருக்காங்க அப்படின்னா 211 பேர் சேர்த்துருக்காங்க. எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. கிட்டத்தட்ட 211 பேர் இந்த 8 ஆண்டுகளில் மற்ற கட்சியிலிருந்து பாஜக விலை கொடுத்து வாங்கியிருக்கு. ஆசை வார்த்தை காட்டி கட்சி மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. காங்கிரஸ் ஒன்றும் லேசுப்பட்ட கட்சி இல்லை. இதே ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 61 பேர் வேறு கட்சிகளிலிருந்து காங்கிரஸை நோக்கி கட்சி மாறி இருக்காங்க, அணி மாறி இருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஏடிஆர் வெளியிட்டிருக்கு. இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குதிரை பேரம்ங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் போக்குவரத்துக்கு குதிரையை மட்டுமே நம்பி இருந்தாங்க. நல்ல வலுவான குதிரையை போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடியவங்க ஏலத்தில் எடுப்பாங்க. குதிரை பேரத்தில் வாங்குறவங்களோட விற்கிறவங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கணும். ஏன்னா அந்த குதிரையினுடைய அருமை பெருமைகளை ரொம்ப அதிகமாக சொல்லி விற்க தெரியணும். அப்படி விற்க தெரிகிறவங்க திறமையானவர்களா, வாங்க தெரிந்தவங்க திறமையானவர்களா அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசியலுடைய குதிரை பேரம் என்பது கொடிகட்டி பறக்குது. எல்லா கட்சியும் இதில் கம்யூனிஸ்டுகளை தவிர சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயாராம் காயாராம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹிந்தியில் ஆயாராம் அப்படின்னா வர்றது, காயாராம் அப்படின்னா போறது. இந்த வார்த்தை எப்போ அப்படின்னா 1967 ஹரியானாவில் கயாலால் அப்படிங்கிறவர் தான் 15 நாளில் 4 கட்சி மாறுறாரு. கிட்டத்தட்ட கட்சி மாற்றத்துக்கான பிள்ளையார் சொல்லிய 67 ஹரியானாவில் கயாலால் தான் போட்டிருக்காரு. 70 74 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டுகளில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1900 பேரை பல்வேறு கட்சிகளிலிருந்து இந்தியா முழுக்க உடைச்சு தன்னுடைய கட்சிக்கு அணிமாற்றத்தை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரமும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இப்படி எல்லாரும் எல்லா கட்சிக்கும் போட்டி போடுற ஒரு கட்சி அடுத்து ஆளுங்கட்சியாக வேறு கட்சி வந்ததுன்னா எந்த விதமான ஒரு தார்மீக நெறிமுறையும் இல்லாமல் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவிற்கு கட்சி மாறுவது சரிதானா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெருசாக எழுந்தப்பதான் 1985 அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 52 அமுல்படுத்தி என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி கட்சி தாவுனாங்கன்னா அவருடைய பதவி என்பது பறிக்கப்படும். ஆனால் அதுக்குள்ள ஒரு ஓட்டை வச்சாங்க. என்னன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அது எம்எல்ஏவோ எம்பியோ 2/3 பங்கு கட்சி தாவுனாங்கன்னா அவங்க தனி பிரிவாக அல்லது தனி கட்சியாக சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அரசியல் பிரிவு 52 ஒரு ஓட்டையை வச்சாங்க. அதை பயன்படுத்தி கொண்டுதான் பாஜக இன்னைக்கு 3/2 பங்கு 2/3 மெஜாரிட்டி என்கிற அடிப்படையில் எல்லா மாநிலங்களையும் கட்சியை உடைத்து தன்னுடைய எம்எல்ஏவா தன்னுடைய எம்பியா இன்னைக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அதிகாரபூர்வமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் துணிச்சலும் பாஜகவுக்கு இருக்கிறது. என்ன கொடுத்து வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் பாஜகவுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 11,000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அந்த 11,000 கோடி ரூபாய் வச்சு இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பர்ச்சேஸ் பண்றாங்களா அப்படின்னா பாஜக அது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கு. ஏற்கனவே எலக்ட்ரோல் பாண்டு அப்படின்னு மக்களுடைய வாக்குகளை வாங்கினாங்க. இப்போ இப்படி எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலான கட்சியாக இன்னைக்கு அரசியல் நெறிமுறைகளை மீறுகிற கட்சியாக பாஜக இருக்கு. பல்வேறு கட்சிகள் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு என்னன்னா தூய சக்தி என்கிற பெயரால் ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேகாவை நோக்கி பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் படையெடுத்து போய் வரிசையில் நின்று சேரக்கூடிய ஒரு காட்சி இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது ஜனநாயகத்து நல்லதா இல்லையாங்கிற கேள்வி இருக்கு. ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்ததுக்கு தேர்தல் கமிஷன் எவ்வளவு செலவு பண்ணுது அப்படின்னா 4 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. எம்பிக்கு இதை விட அதிகமாக இருக்கலாம். இவ்வளவு 1000 கோடி ரூபாய்களை செலவழித்து தேர்தல் ஆணையம் ஒரு ஜனநாயகத்தினுடைய திருவிழா என்று எலெக்ஷனை நடத்தி தேர்தல் வெற்றி தோல்விக்கு பிறகு தன்னுடைய விருப்பத்தை அல்லது தன்னுடைய சுயநலை மட்டும் முன்னிறுத்தி கட்சி தாவல் என்பது இப்படி நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஜனநாயகத்துக்கு நல்லதா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. இனிமேல் இந்த கட்சித்தாவல் நடந்து கொண்டிருக்கிற வேகத்தை பார்க்கிற போது மக்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த வேட்பாளர் என்னுடைய கட்சியினுடைய வேட்பாளரா அல்லது எனக்கு பிடித்த வேட்பாளரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர் வெற்றி பெற்ற பிறகு கட்சி தாவுவாரா மாட்டாரா என்று அவருடைய கேலிபரை கெப்பாசிட்டியை பார்த்து ஓட்டு போடக்கூடிய அளவிற்கு, ஏன்னா மக்கள்கிட்ட தான் இதை தடுப்பதற்கான ஒரு ஜனநாயக உணர்வும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. எப்படி இருந்தாலும் யார் எந்த கட்சியில் இருந்தாலும் யார் எந்த கட்சிக்கு போனாலும் அது விருப்பப்பட்டு போனாலும் அல்லது ஆசை வார்த்தைகளை காட்டி வாங்கினாலும் இந்த குதிரை பேர அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு ஒருபோதும் நல்லதல்ல. இது விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மக்கள் இதற்கான குரலை உரத்தி எழுப்ப வேண்டும்.